Hello dear students, 10th standard maths chapter 8 exercise 8.3 12th question. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ கிளியராக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். 2 customers, Priya and Amudan, are visiting a particular shop in a same week, Monday to Saturday. Okay, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. இதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 டேஸ், டோட்டலாக 6 டேஸ் இருக்குது. 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து பிரியா, இன்னொருத்தவங்க அமுதன், 2 பேரும் இருக்காங்க. விசிட்டிங் ஏ பர்டிகுலர் ஷாப், ஒரு ஷாப்பை வந்து போயிட்டு பார்க்க போகிறாங்க, விசிட் பண்ண போகிறாங்க. இந்த சேம் வீக், அந்த ஒரு வீக்குக்குள்ளேயே இவங்க என்ன பண்ண போகிறாங்க, போய் பார்க்க போகிறாங்க. ஈச் இஸ் ஈக்குவலி லைக்லி டு விசிட் த ஷாப் ஆன் எனி ஒன் டே ஆஸ் ஆன் another டே. இவங்க 2 பேரும் ஈக்குவலி லைக்லி டு விசிட் த ஷாப் ஆன் எனி ஒன் டே ஆர் ஆன் another டே அப்படின்னா, இவங்க 2 பேரும் என்றைக்கு வேணாலும் இதை போய் விசிட் பண்ணலாம். இந்த டே மண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே என்றைக்கு வேணாலும் போய் விசிட் பண்ணலாம். மேபி முன்ன பின்ன இருக்கலாம், பட் ஒரு நாளுக்கு ஒரு நாள் அப்புறமா இருக்கலாம். எப்படி வேணாலும் போய் விசிட் பண்ணலான்றதுக்கான மீனிங் தான். இப்போ லைக்லி டு விசிட் த ஷாப் எனி ஒன் டே, இதில் ஏதாவது ஒரு நாளில் வந்து அவங்க போய் விசிட் பண்ணுவாங்க. ஆஸ் ஆன் another டே, ஒருத்தவங்க போனதுக்கப்புறம் மறுநாளும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் வில் விசிட் த ஷாப்? அப்போ இவங்க 2 பேருமே இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத, சேம் டே, ஒரே நாளில் 2 பேரும் போயிட்டு இந்த ஷாப்பை விசிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, டிஃப்ரெண்ட் டே, வேறு நாட்களில் போய் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுறதுக்கான நாட்கள், கன்சிக்யூட்டிவ் டேஸ்னா ஒரு நாளைக்கு பின்னாடி நாள். இப்போ மண்டே ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா, இங்கே பிரியா போகிறாங்கன்னா அமுதன் வந்து செவ்வாய்க்கிழமை போகலாம். இன்கேஸ் மண்டே அமுதன் போனார்னா பிரியா நெக்ஸ்ட் டே போகிறதுக்கான டேஸ், அதான் கன்சிக்யூட்டிவ் டேனா அடுத்தடுத்து வரக்கூடிய டேஸ். இப்போ இந்த இடத்துல நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும்ல. இந்த சாம்பிள் ஸ்பேஸை கிளியராக நம்ம கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இதுக்கான ஆன்சரை நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். இந்த சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஒன்று பிரியா அண்ட் அமுதன். ஸோ 2 பர்சன்ஸ் இருக்காங்க. இந்த 2 பர்சன்ஸும் எப்படி போவாங்கன்னா, இவங்க மண்டே போனால் அவங்க டியூஸ்டே போகலாம், டியூஸ்டே போனால் வெனஸ்டே போகலாம், வெனஸ்டே போனால் தேர்ஸ்டே போகலாம். அந்த மாதிரி மாறி போகலாம். ஈக்குவலி லைக்லி டு விசிட் ஆன் எ டே எனி ஒன் டே, ஏதாவது ஒரு நாள் போகலாம். ஆஸ் ஆன் another டே, அப்படி இல்லைன்னா அதுக்கு மறுநாளும் போகலாம். அப்போ இந்த மறுநாளும் வரணும், ப்ளஸ் ஒரு டேக்கு அடுத்த டேவும் வரணும். அப்படின்னும் போது இவங்களோட விசிட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த விசிட்டிங் பார்க்கும்போது டைஸில் என்ன பண்ணுவோம், 2 டைஸை நம்ம வந்து ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு டைஸில் 1 எடுத்து 1 1,2 1,3 1,4 1,5 1,6 எழுதுவோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டேஸில் 2 இருந்ததுன்னா 2 1 3 2 3 2 2 2 4 2 5 2 6 3 1 3 2 3 3 போடுவோம்ல. அதே மாதிரி இந்த இடத்துல டேஸ் வந்து பார்த்துக்கோங்க. இருக்கிறது 2 பேர், ஒன்று பிரியா, இன்னொருத்தவங்க அமுதன். இவங்க 2 பேரை கம்பேர் பண்ணி தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும். ஏன்னா 2 பேர் இருக்காங்க. இப்போ பிரியா மண்டே போனாங்கன்னா அமுதன் டியூஸ்டே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, அப்படி இல்லைன்னா அமுதன் எந்த நாள் வேணாலும் போகலாம். ஸோ பிரியா மண்டே போயிட்டு அமுதன் வெனஸ்டே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எம்எம்னு எடுத்துப்போம். 2 பேருமே மண்டே போகிறதுக்கான சான்சஸ். 2 பேரும் மண்டேவே போகிறாங்க. பிரியா வந்து மண்டே போயிட்டு அமுதன் டியூஸ்டே போகலாம். பிரியா மண்டே போயிட்டு அமுதன் வெனஸ்டே போகலாம். அதே மாதிரி என்ன ஆகும், பிரியா மண்டே போயிட்டு அமுதன் தேர்ஸ்டே போகலாம். பிரியா மண்டே போயிட்டு அமுதன் வந்து ஃப்ரைடே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்டு பிரியா மண்டே போயிட்டு அமுதன் வந்து சாட்டர்டே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பிரியா வந்து மண்டேலேயே இருக்காங்க. அமுதன் வந்து மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, இதில் எது வேணாலும் போகலாம். நெக்ஸ்ட்டு பிரியாவுடைய ஷெடியூல் வந்து டியூஸ்டேக்கு மாறிடுச்சுன்னா அமுதன் மண்டே, மறுபடியும் அமுதன் டியூஸ்டே, மறுபடியும் டியூஸ்டே வந்து பிரியாவாக இருந்தாங்கன்னா அமுதன் வந்து வெனஸ்டே போகிறதுக்கான சான்சஸ். அண்டு பிரியா டியூஸ்டே போயிட்டு அமுதன் வந்து தேர்ஸ்டே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ரெண்டுமே டியூஸ்டே, டியூன்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டியூஸ்டே, டியூன்னு போடுறதுலாம். அடுத்ததாக பிரியா டியூஸ்டே, அமுதன் வந்து ஃப்ரைடே, அண்டு பிரியா வந்து டியூஸ்டே, அமுதன் வந்து சாட்டர்டே. நெக்ஸ்ட்டு பிரியாவுடைய ஷெடியூல் வந்து வெனஸ்டே மாறினாலும் அமுதன் மண்டே, வெனஸ்டேயில் டியூஸ்டே, அதே மாதிரி வெனஸ்டே 2 பேரும்
அண்ட் பிரியா வந்து வெனஸ்டேவாக இருந்து அமுதன் வந்து தேர்ஸ்டே. ஸோ அமுதனுக்கு மட்டும் ஷெட்யூல் மாறிக்கிட்டே போகுது. இவங்க ஒரு நாளில் இருக்கும்போது தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்டு சிமிலர்லி வெனஸ்டேக்கு சாட்டர்டே போட்டாச்சு. அடுத்தது பிரியா வந்து தேர்ஸ்டேவாக இருந்தாங்க அப்படின்னா அமுதன் மண்டே அண்டு தேர்ஸ்டேக்கு டியூஸ்டே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி எழுதணும். தேர்ஸ்டே, வெனஸ்டேக்கு அப்புறமா திரும்பவும் தேர்ஸ்டே அண்டு இவங்க தேர்ஸ்டேவாக இருந்து ஃப்ரைடே, தேர்ஸ்டேவாக இருந்து சாட்டர்டேவாக இருக்கலாம். இதே மாதிரி சிமிலர்லி எப்படி போகும் அப்படின்னா இவங்களுக்கு ஃப்ரைடே ஆகும், இவர் மண்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, ஃப்ரைடே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஃப்ரைடேயில் சாட்டர்டே அண்டு ஃபைனலாக சாட்டர்டேக்கு வரும். இப்போ இவங்க சாட்டர்டேவாக இருக்கும் போது இவர் மண்டே வரலாம், அண்டு சாட்டர்டேயில் டியூஸ்டே, அண்ட் சாட்டர்டேயில் வெட்னஸ்டே, சாட்டர்டேயில் தேர்ஸ்டே, சாட்டர்டேயில் ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ ஓவரால் கவுண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரி, பிரியாவுக்கு மண்டே, டியூஸ்டே ஒரு ஒன்றா சேஞ்ச் பண்ணுறீங்க. பிரியா மண்டேலேயே தான் இருக்காங்க, அதே மாதிரி டியூஸ்டேலேயே இருக்காங்க, வெனஸ்டேலேயே இருக்காங்க. ஆல்டர்னேட்டாக வந்து அமுதனுக்கு வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, மண்டே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்குது அந்த வீக் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும். ஸோ அமுதன் அந்த மாதிரி ஒரே கண்டினியூட்டியில் இருப்பாரான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோல்லேருந்து காலம் வைஸாக நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல அமுதன் மண்டே இங்கே ஒரு மண்டேயில் இருக்கார். அப்போ பிரியா சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரியாவுக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டேன்னு சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்குது. இங்கேருந்து நம்ம இப்படி பார்க்குறோன்னா மண்டேலேயே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து இந்த இடத்துல வரும், இது மட்டும் இந்த பார்ட்டிங் வரும், இதை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை கம்பேர் பண்ணுங்கள். இதை விட்டு தவிர்த்து இவங்க மண்டேலேயே இருக்கார் யார், அமுதன். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா நமக்கு டியூஸ்டேலேயே இருப்பார், டியூஸ்டே. இவங்களோட ஷெட்யூல் வந்து மாறும். ஸோ ஓவராலாக நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டியாக கரெக்டாக எல்லா சாம்பிள் ஸ்பேஸும் கிளியராக வந்துடும். இப்போ இதில் சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம வந்து எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6, அதே மாதிரி 6 into 6 வரும்போது நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேசஸ் நமக்கு 36 வந்திருக்கு. இது ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா பாசிபிள் வேஸும் நம்ம வந்து எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க கொஷின் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் 2 பேருமே ஒரே நாளில் போனால் அந்த ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றத கேட்குறாங்க. லெட் ஏ, அந்த ஈவெண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். 2 பேரும் ஒரே நாளில் போகக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட். லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் இந்த பிரியா அண்ட் அமுதன், ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், விசிட்டிங் பர்டிகுலர் ஷாப். அந்த பர்டிகுலர் ஷாப்பை த சேம் டே, ஒரே நாளில், சேம் டே அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் அப்படின்றது 2 பேருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஒரே நாளில் போகிறாங்க. ஒன்று போனால் மண்டே, இல்லை டியூஸ்டே, இல்லை வெனஸ்டே, இல்லை தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, 2 பேரும் ஒரே அந்த நாள் குறிப்பிட்ட நாளில் போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஈவெண்ட் என்னவா இருக்கும் ஏ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 2 பேருமே மண்டேயில் தான் போகணும், 2 பேருமே டியூஸ்டேயில் போகலாம், 2 பேரும் வெனஸ்டேயில் போகலாம், அண்ட் 2 பேரும் தேர்ஸ்டேயில் போகலாம், அண்ட் 2 பேரும் தே வில் கோ ஆன் ஃப்ரைடே. ஸோ இதுதான் இதுக்கான இந்த ஈவெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி. வேறு எந்த ஒரு ஃபேவரபுளான பாசிபிலிட்டி இல்லை. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாள் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒன்று மண்டே வந்தால் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் ஒரே நாள் சேம் டே அவங்க போனாங்கன்னா அந்த கிழமை ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் இன்னொன்று சாட்டர்டேவும் இருக்குது. நமக்கு 6 டேஸில் அதையும் இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ 1 2 3 4 5 6 இந்த இடத்துல கவுண்ட் n ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஏ நம்ம பார்த்தோம்னா 6. இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி இதிலேருந்து இந்த ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராபபிலிட்டி தான் ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. P ஆஃப் ஏனா என்ன, n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். இந்த n ஆஃப் ஏன்றது 6 அண்ட் n ஆஃப் எஸ்ஸை நம்ம ஆல்ரெடி 36ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 6 are 6, 6 6 are 36. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் 1/6. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிஃபரண்ட் டேன்னு கேட்குறாங்க. த டிஃபரண்ட் டே, டிஃபரண்ட் டேனா நீங்கள் உள்ளே இருக்கிறத கவுண்ட் பண்ணி எந்த டே சேமாக இல்லையோ அதை எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆஸ் பர் த புக் ரூல், புக்கில் வந்து என்ன வந்து கொடுத்துருப்பாங்கன்னா உங்களுக்கு நோட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளர் காலம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா
ஓவராலாக அந்த போகக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுல நம்ம பாசிபிலிட்டி எது இல்லை தேவையில்லை அப்படின்றமோ அப்போ 1 மைனஸ்ன்னு சொல்லுவோம். 1 மைனஸ் அந்த பாசிபிலிட்டிஸ் என்ன? இப்போ நான் ஏ எனக்கு தேவையில்லை, ஏவோடைய காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கின்றாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டே, இந்த இடத்துல சேம் டே கண்டுபிடிச்சிட்டோம். ஒரே நாள் போன நாட்கள் எது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இவங்க டிஃப்ரெண்ட் டேட்னா வேறு நாளில் போங்க அப்படின்னா இந்த 1லேருந்து இந்த சேம் டேவுடைய ப்ராபபிலிட்டி நம்ம மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா டிஃப்ரெண்ட் டேஸ் என்னென்ன இருக்குதுன்னு இதில் இருந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸை எடுக்கலாம். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். இந்த டிஃப்ரெண்ட் டேன்றது என்னென்னா P ஆஃப் A காம்ப்ளிமெண்ட், ஒரே சேம் டேயில் போகிறாங்க. இந்த இடத்துல கேட்டிருக்கிறது என்ன? டிஃப்ரெண்ட் டேஸ். அப்போ டிஃப்ரெண்ட் டேஸ்னும் போது P ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் நமக்கு இவங்க ஒரே நாள் ஒரே கிழமையில் போனதுக்கான ஆன்சர் இருக்குது. மொத்த ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரே கிழமையில் போன அந்த ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்க்கான ப்ராபபிலிட்டி. இப்போ P ஆஃப் A பார் நம்ம ஃபைன் பண்ணோன்னா 1 மைனஸ் P ஆஃப் A இந்த ஃபார்முலா புக்கில் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம போகிறது தான் பெஸ்ட்டு. ஸோ 1 மைனஸ் இந்த P ஆஃப் A பார்ன்றது என்ன? டிஃப்ரெண்ட் டேஸில் போனோன்னா அவங்க சேம் டேயில் என்னைக்கு போயிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம அந்த ஃபுல் ப்ராபபிலிட்டியிலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஃபுல் ஆஃப் ப்ராபபிலிட்டியை 1ன்னு சொல்கிறோம். அந்த ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸை 1 நீங்கள் இந்த இடத்துல கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1 மைனஸ் P ஆஃப் A, 1 மைனஸ் P ஆஃப் A நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? 1 டிவைடட் பை 6. இப்போ இதில் வந்து 6 1 6 மைனஸ் பண்ணால் மாறிடும். டிவைடட் பை 6ன்னும் போது நமக்கு 5/6. இல்லை எனக்கு இந்த மெத்தட் கன்ஃபியூஷனாக இருக்குது, நான் வந்து டிஃப்ரெண்ட் டேஸில் நான் ஃபைன் பண்ணணும், எனக்கு கிளியராக இன்னும் புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இவங்க போகக்கூடிய நாட்கள் வேறு நாளாக இருக்கணும். ரைட்டுங்களா? டிஃப்ரெண்ட் டேஸ் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணணும்? இந்த சேம் டேஸ் இருக்கும் பார்த்தீங்களா? மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி சேம் டே. ஆனால் நம்ம என்ன ஃபைன் பண்ணோம்? டிஃப்ரெண்ட்டான டேஸ் ஃபைன் பண்ணோம். அப்போ இந்த சேம் டேவை இதுக்குள்ளே இருந்து நம்ம எடுத்துடணும். இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து உள்ளேருந்து எடுத்துட்டோம்னா அதுதான் டிஃப்ரெண்ட் டேவோடைய கவுண்ட்டு. இந்த மண்டே அதுக்கப்புறம் இந்த டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே 1 2 3 4 5 6 இந்த 6 கவுண்ட்ஸை ஓவராலாக N ஆஃப் S மொத்தம் 36 கவுண்ட்டில் இருந்து இந்த 6 மைனஸ் பண்ணிட்டோன்னா 30. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டேக்கான அந்த நம்பர் ஆஃப் த ஈவெண்ட். N ஆஃப் பின்னு நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸை நான் பின்னு எடுக்கிறேன்னா N ஆஃப் B வேணும்னா சாம்பிள் ஸ்பேஸ்க்குள்ளே சேம் டே, இந்த சேம் டேவெல்லாம் எடுத்துட்டோன்னா மற்ற எல்லாமே என்ன? டிஃப்ரெண்ட் டேஸாக இருக்கும். இப்போ N ஆஃப் B நம்ம பார்க்கும்போது நமக்கு 30, N ஆஃப் S வந்து நமக்கு 36ன்னு தெரியும். இப்போ P ஆஃப் B நம்ம ஃபைன் பண்ணுறோன்னா N ஆஃப் B பை N ஆஃப் Sன்னு போடுவோம். அப்போ 30 டிவைடட் பை 36 போடும்போது 6 டேபிளில் 6 5s are 30, 6 6s are 36, 5/6 நமக்கு சேம் ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் போகலாம், இந்த மெத்தடில் நீங்கள் போகலாம். இந்த மெத்தட் வந்து நமக்கு கொஷின் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 319 வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஸ் பர் த புக்கில் வந்து ஒரு ப்ராபபிலிட்டியில் அதோடைய ஆப்போசிட் நம்ம கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா 1 மைனஸ்ன்றது அந்த நார்மலான ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணுறது. அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேம் டே, இது வந்து டிஃப்ரெண்ட் டே, இதுக்கு ஆப்போசிட் தான் டிஃப்ரெண்ட் டே. சேம் டேன்றது ஆப்போசிட் டிஃப்ரெண்ட் டே. அப்போ சேம் டேவோடைய ப்ராபபிலிட்டியை 1லேருந்து மைனஸ் பண்ணோன்னா அதுதான் சேம் டிஃப்ரெண்ட் டேவான பாசிபிலிட்டிஸ். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டேஸில் வந்து போகணும் அப்படின்றாங்க. இப்போ 2 பேர் இருக்காங்களா, ஒன்று வந்து பிரியா அண்ட் அனதர் 1 மோர் பர்சன் வந்து நமக்கு அமுதன். இந்த 2 பேர் இருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் டேஸ் என்னென்னா இப்போ பிரியா ஒரு நாள் போகிறாங்கன்னா அதுக்கு மறுநாளே அமுதன் போகணும். அப்படி இல்லை அமுதன் ஒரு டேயில் போகிறாருன்னா பிரியா தான் நெக்ஸ்ட் டே போகணும். நமக்கு மண்டேலேருந்து, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா கிளியராக புரியும். தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேஸ். மண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டேஸில் போகிறதுக்கான சான்சஸ் என்னென்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? N ஆஃப் S வந்து இந்த இடத்துல பார்த்துருக்கோம். N ஆஃப் S வந்து நமக்கு 36 மொத்தம் சாம்பிள் ஸ்பேசஸ். அந்த N ஆஃப் S எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அண்ட் இந்த ஈவெண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா CB த ஈவெண்ட்டுன்னு எடுத்துப்போம். CB த ஈவெண்ட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் டேஸ். இவங்க கன்சிக்யூட்டிவ் டேஸ்க்கு போகிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல ஃபேவரபிளாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரியாவை கன்சிடர் பண்ணுறோம். பிரியா மண்டே போனாங்கன்னா டியூஸ்டே அன்றைக்கி என்ன பண்ணுவார்? அமுதன் போவார். இல்லை பிரியா டியூஸ்டே போனாங்கன்னா வெனஸ்டே அன்றைக்கி அமுதன் போவார். பிரியா வெனஸ்டேனா தேர்ஸ்டே அன்றைக்கி அமுதன் போவார். பிரியா தேர்ஸ்டே போனாங்கன்னா அமுதன் ஃப்ரைடே போகிறாரு. பிரியா ஃப்ரைடே போனாங்கன்னா அமுதன்
சாட்டர்டே போகலாம். இதுதான் கன்சிக்யூட்டிவ். இப்போ சாட்டர்டேக்கு அப்புறமா கண்டினியூட்டி இல்லை, ஒரு சண்டேன்னு ஒரு டேர்ம் ஒன்று வரும் சரிங்களா. அப்போ நம்ம பார்க்கும்போது ஒன்று ஃபஸ்ட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். பிரியா வந்து மண்டே போயிட்டாங்கன்னா டியூஸ்டே அமுதன் போவார். இல்லை பிரியா டியூஸ்டே போகிறாங்க அப்படின்னா அமுதன் வெனஸ்டே போகலாம். இன்கேஸ் பிரியா வெனஸ்டே போனாங்கன்னா அமுதன் தேர்ஸ்டே, பிரியா தேர்ஸ்டே போனாங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே. சிமிலர்லி இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தோன்னா, இதே மாதிரி இந்த இடத்துல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இருக்குங்களா. இப்போ அமுதன் ஃபர்ஸ்ட்டு மண்டே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் டே தான் பிரியா போவாங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பிரியா மண்டே போயிட்டாங்க, ஃபஸ்ட்டாக போகிறாங்க அப்படின்னும் போது அமுதன் நெக்ஸ்ட் டே போவார். இல்லை அமுதன் ஃபர்ஸ்ட்டாக மண்டே போயிட்டாருன்னா நெக்ஸ்ட் டே தான் பிரியா போகணும். அதுதானே கன்சிக்யூட்டிவ்னா இவர் போனதுக்கப்புறமா இவங்க போகணும், அப்படின்னா இவர் போனதுக்கப்புறமா இவங்க போகணும். அதுதான் கன்சிக்யூட்டிவ். அப்போ அமுதனுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். இந்த இடத்துல வந்து 1 2 3 4 5 பாசிபிலிட்டி. அமுதன் ஃபர்ஸ்ட்டு போயிட்டாருன்னா நெக்ஸ்ட் டே பிரியா போவாங்க. அமுதன் டியூஸ்டே போனார்னா பிரியா வெனஸ்டே போவாங்க. அமுதன் வெனஸ்டே போனால் பிரியா தேர்ஸ்டே போவாங்க. அமுதன் தேர்ஸ்டே போனால் பிரியா ஃப்ரைடே போகிறாங்க. அதே மாதிரி அமுதன் ஃப்ரைடே போனார்னா பிரியா வில் கோ ஆன் சாட்டர்டே. இப்போ இந்த இடத்துல 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ். இதில் ஒரு 5, இதில் ஒரு 5. அப்போ மொத்தமாக n ஆஃப் சி நம்ம பார்க்கும்போது இது n ஆஃப் எஸ் 36. n ஆஃப் த சி அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வந்து இவங்க ஒரு 6 நாள். இன்கேஸ் பிரியா போயிட்டாங்கன்னா ஒரு 5 டேஸில் வந்து அந்த பாசிபிலிட்டி கண்டினியூட்டிவாக போகும் கன்சிக்யூட்டிவில். இல்லை அமுதன் ஃபஸ்ட்டு டேக் ஓவர் பண்ணுறாருன்னா என்ன ஆகுனா இது ஒரு 5 டேஸ். அப்போ 5 + 5 இந்த இடத்துல நம்பர் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு 10. அந்த ஃபேவரபிள் ஈவெண்ட்டில் நம்பர் ஆஃப் த ஈவெண்ட் வந்து 10 இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுக்கான ப்ராபபிலிட்டி. பி ஆஃப் சி அப்படின்றது n ஆஃப் சி டிவைடட் பை n ஆஃப் எஸ் ஃபார்முலா போடுவோம். n ஆஃப் சி வந்து நமக்கு 10 அண்ட் n ஆஃப் எஸ் வந்து 36. 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 2 5s are 10, 2 1s are 2, 2 8s are 16. ஸோ 5 divided by 18 is the answer for the consecutive. இதுதான் இதுக்கான ப்ராபபிலிட்டி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.